இயேசு ராஜாவை நோக்கி பார்த்து, உந்தன் வல்லமையால் மகிழ்ந்திருக்கின்றே, உந்தன் தயவினால் அசைவுறாதிருப்பேன். சொல்லுங்க, உந்தன் வல்லமையால் மகிழ்ந்திருக்கின்றே, உந்தன் தயவினால் அசைவுறாதிருப்பேன். கரங்களை உயர்த்தி, நீர் போதுமே என் நேசரே, உம்மால் தானே இந்த மேன்மை வந்தது, இந்த உயர்வு வந்தது, மேன்மை வந்தது, ஆசீர்வாதம் வந்தது. நீர் போதுமே என் நேசரே, உம்மால் தானே மேன்மை வந்தது. கரங்களை தட்டி, உந்தன் வல்லமையால் மகிழ்ந்திருக்கின்றே, உந்தன் தயவினால் அசைவுறாதிருப்பேன். சொல்லுங்க, உந்தன் வல்லமையால் நான் மகிழ்ந்திருக்கின்றேன், உந்தன் தயவினால் நான் அசைவுறாதிருப்பேன். நீர் போதுமே என் நேசரே, உம்மால் தானே மேன்மை வந்தது. சொல்லுங்க, நீர் போதுமே என் நேசரே, உம்மால் தானே மேன்மை வந்தது. உந்தன் வல்லமையால் மகிழ்ந்திருக்கின்றேன், உந்தன் தயவினால் அசைவுறாதிருப்பேன். வெற்றி தந்ததால் நான் பெரியவனானே, வெற்றி தந்ததால் நான் பெரியவனானே, மேன்மை வந்ததா என் ஏழ்மை மாறினது, மேன்மை வந்ததால் என் ஏழ்மை மாறினது. நீர் போதுமே என் நேசரே, உம்மால் தானே மேன்மை வந்தது. நீர் போதுமே என் நேசரே, உம்மால் தானே மேன்மை வந்தது. உந்தன் வல்லமையால் மகிழ்ந்திருக்கின்றே, உந்தன் தயவினால் அசைவுறாதிருப்பே. வாழ ஓடி வந்தேன், சுகம் தேடி வந்தேன். சொல்லுங்க, வாழ ஓடி வந்தேன், சுகம் தேடி வந்தேன். நீண்ட வாழ்வோடு நித்திய ஜீவன் தந்தே, நீண்ட வாழ்வோடு நித்திய ஜீவன் தந்தீர். நீர் போதுமே என் நேசரே, உம்மால் தானே மேன்மை வந்தது. நீர் போதுமே என் நேசரே, ஆமென், உம்மால் தானே மேன்மை வந்தது. உந்தன் வல்லமையால் கரங்களை தட்டி மகிழ்ந்திருக்கின்றேன், கண்களை மூடி கர்த்தரை மகிமைப்படுத்தி நான் அசைவுறாதிருப்பேன். உந்தன் வல்லமையால் மகிழ்ந்திருக்கின்றேன், உந்தன் தயவினால் அசைவுறாதிருப்பேன். நீர் போதுமே என் நேசரே, உம்மால் தானே மேன்மை வந்தது. நீர் போதுமே என் நேசரே, உம்மால் தானே மேன்மை வந்தது. நீர் போதுமே என் நேசரே, உம்மால் தானே ரட்சிப்பு ரட்சிப்பு வந்தது. நீர் போதுமே என் நேசரே, உம்மால் தான் ரட்சிப்பு வந்தது, தானே ரட்சிப்பு வந்தது. நீர் போதுமே, சொல்லுங்க, என் நேசரே, உம்மால் தானே அபிஷேகம் வந்தது, அபிஷேகம் வந்தது.
நீர் போதுமே என் நேசரே. உம்மால் தானே அபிஷேகம் வந்தது, நீர் போதுமே என் நேசரே. உம்மால் தானே வல்லமை வந்தது, வல்லமை வந்தது, நீர் போதுமே என் நேசரே. உம்மால் தானே வல்லமை வந்தது, வல்லமை வந்தது, அபிஷேகம் வந்தது, வல்லமை வந்தது, அபிஷேகம் வந்தது. சொல்லுங்க, அபிஷேகம் வந்தது, வல்லமை வந்தது. அப்படியே இரண்டு கரங்களையும் தட்டி ஓ அவருடைய ஹல்லேலூயா தயவினால், அவருடைய இரக்கத்தினால், அவருடைய கிருபையினால் இதுவரைக்கும் நான் நிற்க நிலைக்க கர்த்தர் கிருபை தந்தாரே, பலன் தந்தாரே, ஓ ரட்சிப்பு தந்தாரே, ஓ glory அபிஷேகம் தந்தாரே, வல்லமையை தந்தாரே. சொல்லுங்க வாய் திறந்து, இயேசுவே இயேசுவே நீர் அல்லவா எனக்கு வல்லமை தந்தவர். ஓ உம்முடைய வல்லமையை ஓ இந்த உபவாச நாட்களிலே ஆண்டவரே எனக்கு நீர் அதிகம் 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 அதிகமாய் தந்து உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிற பாத்திரமாய், உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிற பாத்திரமாய். ஓ ரிபாதா மகபதுர பாதரா, ஓ ஷபாதலா கதரா, ஓ ரிபாதா கதரா கதுரா கதுரா. ஹல்லேலூயா, glory 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 glory. ஓ ஜீசஸ் ஜீசஸ் வல்லமை தேவை தேவா. சொல்லுங்க, வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை தேவா. சொல்லுவோம், இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா. இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் எல்லோரும் உன்னதத்தின் கரங்களை தட்டி ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. ஆமென் ஆமென். இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பெந்தேகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு, பெந்தேகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பு. ஆமென் ஆமென். வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பு. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. கண்களை மூடி ஜபத்தோடு கூட தேவை தேவா, இப்போ 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 தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின்
வல்லமை அக்கினே என் வல்லமை ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினே என் வல்லமை ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அபிஷேக அக்கினியின் வல்லமை இந்த காலை வேளையிலும் ஆளலை ஊற்றப்படட்டும் கேளுங்க பரிசுத்த ஆவி ஆண்டவர் உம்முடைய அபிஷேக அக்கினியின் வல்லமை என்மேல் ஊற்றப்படட்டும் என்மேல் ஊற்றப்படுவதாக கர்த்தருடைய அக்கினி பரலோக அக்கினி பற்றி பிடிக்கிற அக்கினி பாவ சுபாவங்களை எல்லாம் சுட்டரிக்கிற அக்கினி ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி heavenly fire பரலோக அக்கினி இப்போ ஹல்லேலூயா ஒவ்வொருவரையும் பற்றி பிடிப்பதாக உம்முடைய அபிஷேக அக்கினியின் வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் ராக்காதாரா ஓ ரிபாதாரபா ஓ ஷபாதலமக்கரா ரிகந்த ரகந்தரமவு ரிமகதரகபதுடவா ஆமென் ஓ தேவ பிள்ளையே பெற்றுக்கொள் உன் வாயை விரிவாய் தர அதை நான் நிரப்புவேன் என்று சொன்னாரே இப்போ கர்த்தருடைய அக்கினி பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேக அக்கினி உன்னை நிரப்பட்டும் ராதாலகபாதரா ஓ ஷபாதடமதரா ரிகதட கதரகந்துரமா ரிமமா கபாதடதரபதரபா Riba baba 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 dolama, osha badulama karahantura, rima dalakadara, riba dalabakaduru, osha badalabakadara. Amen. தேவ பிள்ளையே நீ விடுதலையோடு கூட இப்ப துதிக்க விடுதலையோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்து ஆவியில நிரம்பி கர்த்தரை துதிக்க இப்பொழுது கர்த்தருடைய அக்கினி பரலோக அக்கினி நிறைவான அபிஷேகம் கடந்து வரும் பொழுது எல்லா குறைவுகளும் சரீரத்தில் இருக்கிற வியாதி என்கிற குறைவு குடும்பத்தில் இருக்கிற பொருளாதார பிரச்சனை என்கிற குறைவு glory தேவ பிள்ளையே உன்னுடைய ஆவிக்குரிய காரியத்தை நீ எழும்ப முடியாதபடி உன்னை தடுத்தாட்டுகிற ஆவிக்குரிய குறைவுகள் விலகினங்கள் இப்பொழுது மாறுகிறது ராபாமா தாடாமா காதாலா காதரா ஓலி பாபா பாபா துடபா ஓ ஷபாதடாதரா கரால் ஓரி பாதடாதரா கரகந்துரு ஓரி பாதடாதல கந்துரு ஓ ஷபதுட கதுரி கதர கதுரு ஓரி மக்கத்துரி கந்தரங்கதரா ஓரி பாதடாதலங்கர கல கதுர பௌதரபா ஹல்லேலூயா glory கர்த்தருடைய அபிஷேக அக்னி ஓரி மகாதுரி பாதடாதர மகபதுரபா ஓ ஷகதுடதரங்கரா ஓரி மாதராதரா கதரா கதுர பாதுரபா ரிபாதரமா கதுரு ஹல்லேலூயா ஓ ஜீசஸ் அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஜீசஸ் இயேசுவே இயேசு ராஜா உங்க பிரசன்னத்தில் நிற்கிற நாங்கள் சொல்லுங்க எங்களோடு கூட நீங்கள் இப்போ பேச போகிறீங்க உங்களுடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட நீங்கள் பேச போகிறீங்க உங்களுடைய வார்த்தையை கொண்டு உங்களுடைய வசனத்தை கொண்டு எங்களோடு கூட இடைப்படும் நீர் பேசட்டும் நாங்கள் கேட்கட்டும் உங்களுடைய வார்த்தைக்கு உங்களுடைய வசனத்துக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அருமையான ஊழியக்காரரை ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிறேன் ஆண்டவரே அருமையான தேவனுடைய தாசன் ஆமோ சுவாமி வேலை கத்திருந்த காலை வேளையிலும் நீர் பயன்படுத்தும் உங்களுடைய வார்த்தை வசனம் அவர் மூலமாக இந்த உபவாச நாட்களில் நம்முடைய பிள்ளைகள் அமர்ந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு கடந்து வரட்டும் தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தருடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் இயேசு ரட்சகருடைய நாமத்தில் இதாவே ஆமென் 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 உட்கார்ந்து கொள்வோம் ஹல்லேலூயா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த நம்முடைய சபையினுடைய உபவாச நாட்களிலே நீங்கள் எதிர்பார்ப்போடு கூட வாஞ்சியோடு கூட
இந்த நாட்களில் நீங்கள் கடந்து வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. எனவே எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறவர்களுக்குத்தான் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார். அல்லேலூயா. எதிர்பார்ப்பு இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல், விசுவாசம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் அப்படிப்பட்டவர்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. எனவே எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்கப் போகிறோம். அருமையான தேவனுடைய தாசன் ஆமோஸ் சாமுவேல் அவர்கள் நம்முடைய மத்தியில் இருப்பது மிகுந்த சந்தோஷம். கரங்களை தட்டி அருமையான தேவனுடைய ஊழியக்காரனை வரவேற்கலாமா? ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே தமது நன்மையினாலும் கிருபையினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த பகல் நேரத்திலும் இந்த இடத்துக்கு கடந்து வந்து ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவது ஆண்டவர் தந்த ஒரு பெரிய கிருபையாக நான் எண்ணுகிறேன். அவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அதே சமயம் அன்போடு கூட அழைப்பு கொடுத்த அறிமுகப்படுத்தின அந்த பாஸ்டர் ஐயாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதோடு கூட மத்தியில் இருக்கக்கூடிய அன்பு ஊழியர் பாஸ்டர் பால் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆண்டவர் அவர்களை எந்த நோக்கத்தோடு இந்த சபைக்கு அழைத்து கொண்டு வந்து இந்த இடத்துல தங்க வைத்து ஊழியங்களை கரங்களிலே கொடுத்திருக்கிறாரோ அந்த உன்னதமான நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுவாராக. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தருளுவாராக. மாத்திரமல்ல, இந்த 3 நாட்கள் எந்தெந்த செஷனில் எந்தெந்த ஊழியர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருகிறார்களோ அவர்கள் மூலமாக கர்த்தர் வெளிப்படுவாராக. கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை நடப்பிப்பாராக. இந்த 3 நாட்கள் ஒரு மிகுந்த பாரத்தோடும் தரிசனத்தோடும் அன்பு போதகர் மூலமாக சபையிலே இப்படிப்பட்ட உபவாச கூட்டங்களை தேவன் தீர்மானித்து ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எந்த நோக்கத்தோடு கூட இந்த 3 நாட்கள் உபவாச கூட்டங்கள் சபையிலே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த லெக்கை அடைவதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. அதற்காக எடுக்கிற பிரயாசங்களுக்கு உண்டான பலனை கர்த்தர் தந்தருளுவாராக. இந்த உபவாசங்களை எல்லாம் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து இந்த தியாகங்களை ஆண்டவர் கனம் பண்ணுவாராக. ஏனென்றால் ஆண்டவரே வேதத்தில் சொல்லியிருக்கிறார், சில ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்திலும் புறப்பட்டு போகாது என்று. ஆகினாலே 2 பெரிய ஆயுதங்கள் இருக்கிறது. ஒன்று உபவாசம், 2வதாக ஜெபம். இந்த 2ம் ஒன்றாக சேரும் பொழுது அதற்கு முன்பாக எப்படிப்பட்ட பிசாசின் கிரியைகளும் நிற்க முடியாது, அது வீழ்ந்து போய்விடும். ஆகையினால் இந்த 2ம் ஒன்றாக சேர்ந்து கிரியை நடப்பிக்கும் பொழுது பரலோகம் சந்தோஷப்படும். நரகத்திற்கு ஒரு பெரிய இழப்பும் பிசாசுக்கு ஒரு பெரிய வேதனையும் உண்டாகும். ஆகையினால் இந்த 3 நாட்களை கர்த்தர் பொறுப்பெடுத்து கொள்வாராக. இந்த இடத்தை கர்த்தர் மோசே சீனாய் மலையின் மேல் ஏறின பொழுது ஒரு மகிமை இறங்கி மூடினது போல, சாலமோன் கட்டின ஆலயத்திலே ஒரு மகிமை இறங்கி மூடினது போல இந்த 3 நாட்களும் இந்த இடத்தை ஒரு மகிமை அப்படியே மூடி இருப்பதாக. நீங்கள் வரும் பொழுது ஒரு கட்டிடத்துக்குள்ளாக வருகிறோம் என்று அல்லாமல் ஒரு மகிமைக்குள்ளாக பிரவேசிக்கிறீர்கள். இந்த மகிமைக்குள்ளாக பிரவேசித்து ஆவியிலே களி கூற போகிறீர்கள். அந்த மகிமையோடு கூட நீங்கள் திரும்பி செல்ல போகிறீர்கள். நீங்கள் உங்கள் வீட்டிற்கு போகும் பொழுது அந்த மகிமையை சுமந்து கொண்டு போக போகிறீர்கள். உங்கள் வீடும் ஒரு மகிமையாய் ஒரு வீடாக வாசஸ்தலமாக மாறும்படிக்கு ஆண்டவர் அனுகிரகம் செய்தருளுவாராக. ஆண்டவர் ஒரு 3 நாட்கள் வனாந்திரத்தில் ஊழியம் செய்தார். 5000 புருஷர்கள், ஸ்திரீகள், பிள்ளைகள் என்று இருந்தார்கள். இந்த 3 நாட்களும் அவர்கள் எல்லாரும் அவரோடு கூட தங்கிவிட்டார்கள். அவரை விட்டு போகவே இல்லை. வீட்டை குறித்து நினைப்பு இல்லை, வேலையை குறித்து நினைப்பு இல்லை. இந்த 3 நாட்களும் அவரோடு கூட இருந்தால் போதும் என்று குடும்பமாய் வந்து விட்டார்கள். இந்த 3 நாட்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவரோடு கூட இருந்து இந்த 3 நாட்களின் முடிவில் இயேசு என்ன சொன்னார்? இந்த 3 நாட்களும் இவர்கள் என்னோடு கூட தங்கி இருந்தார்கள். நான் இப்படி இவர்களை வெறுமையாக அனுப்புவது எப்படி? இவர்களுக்கு ஏதாகிலும் கொடுத்து அனுப்ப வேண்டுமே என்று அவர்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து அனுப்பினார். அவர்கள் புறப்பட்டு போகும் பொழுது திருப்தி அடைந்து புறப்பட்டு போனார்கள். மீதியானதை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அதே போலதான் பிரியமானவர்களே, இந்த 3 நாட்களும் நீங்கள் அவரோடு கூட தங்கி இருக்கும்படிக்கு வந்திருக்கிறீர்கள். அவரோடு கூட தங்கி இருக்கும்படி
அப்படி இருக்கும் பொழுது தேவன் உங்கள் தியாகத்தை எப்படி கனம் பண்ணாமல் விட்டு விடுவார்? உங்களை திருப்திப்படுத்தி அனுப்புவார். உங்களை திருப்திப்படுத்தி அனுப்புவார். எல்லா விதத்திலும் கர்த்தர் உங்களை திருப்திப்படுத்தி அனுப்புவார். குடும்ப பிரகாரமாகவும் ஆவிக்குரிய விஷயத்திலும் ஒரு திருப்தியை ஆண்டவர் தந்து உங்களை திருப்திப்படுத்தி ஆண்டவர் அனுப்புவார். மாத்திரமல்ல, 3 நாட்கள் உபவாச கூட்டங்களுக்கு முன்னின்று பொறுப்பெடுத்து நடத்துகிற அன்பு போதகர், அவரோடு கூட இணைந்து நிற்கிற ஊழியர்கள், அவர்களுக்கும் மீதியான கூடைகளின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் தந்தருளுவாராக. ஆகையினாலே அப்பத்தையும் அந்த மீனையும் எடுத்துக்கொண்டவர்களுக்கும் ஆசீர்வாதம், கொடுத்தவர்களுக்கும் ஆசீர்வாதம். 2 பக்கமும் ஆண்டவர் பார்த்து திருப்திப்படுத்துவாராக. கூடை நிறைய ஆண்டவர் தந்தருளுவாராக. இப்பொழுதும் நாம் ஜெபித்த ஜெப சிந்தையோடு அவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய இருதயம் திறக்கப்படுவதாக. அன்றைக்கும் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் லீதியாளின் இருதயத்தை திறந்தார். நம்முடைய இருதயம் திறக்கப்படட்டும். அந்த இருதயத்துக்குள்ளாக விதைக்கப்படுகிற விதை 30, 60, 100 பலன் கொடுக்கும்படி ஆவியானவர் அதை பொறுப்பெடுத்து கொள்வாராக. நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், இருதயத்தின் நினைவுகள் எல்லாவற்றையும் அவர் பொறுப்பெடுத்து கொள்வாராக. அவர் ஆளுகை செய்வாராக. நம்முடைய முழு கவனமும் கர்த்தருடைய வசனத்தின் மேலும் தேவ பிரசன்னத்தின் மேலும் காணப்படுவதாக. நம்முடைய எண்ணங்கள் சிதறடிக்கப்படாதபடிக்கு ஆவியானவர் அதை சிறைப்பிடிப்பாராக. அவரை நோக்கி நாம் பார்க்கலாமா? மறப்பதில்லையே, உன்னை வெறுப்பதில்லையே, மறப்பதில்லையே, உன்னை வெறுப்பதில்லையே, உள்ளங்கையிலே வரைந்து வைத்தாரே, உன்னை உள்ளங்கையிலே வரைந்து வைத்தாரே. ஏராளமாய் தாராளமாய் இன்றும் என்றும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஏராளமாய் தாராளமாய் இன்றும் என்றும் உன்னை ஆசீர்வதிப்பார். இன்றும் என்றும் உன்னை ஆசீர்வதிப்பார். இன்றும் என்றும் உன்னை ஆசீர்வதிப்பார். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரியமாயிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். வேதத்தை கையில் வைத்திருக்கிறவர்கள் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், வசனம் 17, 18, 19. சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். இயேசுவுக்கு ஒரு ஆசை. ஜனங்கள் தன்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று அறிந்து கொள்ளும் விதத்தில் சீஷர்களை பார்த்து கேட்டார். ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று. அதற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதில் சொன்னார்கள். சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்று சொல்லுகிறார்கள், சிலர் உம்மை எலியா என்று சொல்லுகிறார்கள், சிலர் உம்மை எரேமியா தீர்க்கதரிசியாக இருக்கக்கூடுமோ என்று சொல்லுகிறார்கள். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தை சொன்ன பொழுதோ இயேசு சொன்னார், ஜனங்களை விட்டு விடுங்கள். என்னோடு கூட இருக்கும் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டபொழுது பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே,
நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லுகிறார். அதற்கு தான் இயேசு அவனை பாராட்டுகிறார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்றார். எந்த ஒரு வெளிப்பாடும் மாம்சமும் இரத்தமும் அதனுடைய உதவியோடு வெளிப்படுத்தப்படுவது கிடையாது. எல்லா ஆழமான சத்தியங்களும் மறைப்பொருள்களும் வெளிப்பாடுகளும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் மூலமாக தான் வெளிப்படுத்தப்பட முடியும். மாம்சமும் இரத்தமும் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆவியானவர் தான் அந்த வெளிப்பாடுகளை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகையினால்தான் இயேசு தெளிவாய் சொல்லுகிறார், என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். ஏனென்றால் நன்மையான எந்த ஈவும் பூரணமான வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒளி அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். பரத்திலிருந்து அனுமதிக்கப்பட்டால் ஒழிய எந்த ஒரு வெளிப்பாடுகளும் எந்த ஒரு மறைப்பொருள்களையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த 3 நாட்களும் பிதாவானவர் உங்களுக்கு வெளிப்பாடுகளை தந்தருளுவாராக, உங்களுக்கு மறைப்பொருள்களை கர்த்தர் வெளிப்படுத்துவாராக, சொல்லப்படுகிற சத்தியங்களின் மூலமாக வேதத்தின் ஆழங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. இந்த 3 நாட்களும் வெளிப்பாட்டின் வரங்கள் கிரியை செய்யும்படிக்கு ஆவியானவர் இந்த இடத்திலே மகிமைப்படுவாராக, அசைவாடுவாராக. இங்கு நின்று பேசுகிற ஒவ்வொரு தாசர்கள் மூலமாகவும் அந்த வெளிப்பாட்டின் வரங்கள் செயல்படவும், அதே கிருபைகளை அபிஷேகத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் தந்தருளுவாராக. இந்த நாளிலும் 18, 19 இந்த 2 வசனங்களில் இருக்கக்கூடிய சில ஆசீர்வாதங்களை நாம் தியானிக்க போகிறோம். அது சபைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதோடு கூட சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் ஆத்துமாக்களுக்கும் அது கொடுக்கப்படுகிறது. அந்த 3 ஆசீர்வாதங்கள் என்ன? சபைக்கும் ஒரு 3 ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் அந்த 3 ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. சபைக்கும் ஆசீர்வாதம், உங்கள் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம். சபைக்கும் ஆசீர்வாதம், உங்களுடைய தனிப்பட்ட விதத்திலும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். முதலாவதாக என்ன சொல்லுகிறார்? 18ஆம் வசனம், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். முதலாவதாக தேவன் வாக்கு பண்ணுகிறார், தம்முடைய சபையை அவர் கட்டி எழுப்புவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். தம்முடைய சபையை கர்த்தர் கட்டி எழுப்பி இருக்கிறார். எனக்கு தெரியும், ஆதம்பாக்கம் பகுதியிலே ஏலும் திருச்சபைக்கு நான் பல ஆண்டுகளாக வந்து ஊழியம் செய்ய ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். கீழே இருக்கும் பொழுது அந்த ஒரு ஆஃப் போர்ஷன், அதில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் சர்ச் ஆரம்பித்து நடத்தப்பட்ட காலத்திலிருந்து இங்கே வந்து கர்த்தருடைய வசனத்தை விதைக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அந்த ஆரம்ப காலத்திலிருந்து பார்க்கும் பொழுது கர்த்தர் சபையை கட்டி எழுப்பி இருக்கிறார். அது உங்களுக்கும் தெரியும். நாம் எல்லாரும் அதற்கு சாட்சிகளாக இருக்கிறோம். முதல்ல அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஆஃப் போர்ஷனில் இருந்த அந்த ஒரு சர்ச், அதற்கு அடுத்ததாக கர்த்தர் யாபேசின் எல்லைகளை பெரிதாக்கினது போல எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்கி அதை அப்படியே ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ண ஆண்டவர் உதவி செய்து, அதோடு கூட இன்னும் மேலே கட்டி கொடுக்கப்படவும் ஆண்டவர் கிருபை செய்து, இப்போ இந்த கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் என்ற கர்த்தர் மகிமைப்பட்டிருக்கிறார். கர்த்தர் சபையை கட்டி இருக்கிறார். அது இல்லை என்று சொல்ல முடியாது. அதற்கு நாம் எல்லாரும் சாட்சிகளாக காணப்படுகிறோம். இனி வருகிற காலங்களிலும் இன்னும் ஆண்டவர் இந்த சபையை எந்தெந்த ஊழியங்களின் மூலமாக கட்டி எழுப்ப சித்தம் கொண்டிருக்கிறாரோ கர்த்தர் கட்டி எழுப்புவாராக. கட்டிடங்களாக மாத்திரமல்ல, ஊழியங்களின் விதங்களிலும் சபை கட்டப்பட ஆண்டவர் உதவி செய்தருளுவார். ஒரு பக்கம் கட்டிடம் கட்டப்படுகிறது, இன்னொரு பக்கம் இந்த கட்டிடத்துக்குள்ளாக நடக்கிற ஆராதனைகள், ஊழியங்கள், அவைகளும் கட்டப்படுகிறது. தேவன் அதை செய்தருள போகிறார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் கட்டுவேன். நார்த் அமெரிக்காவில் பல வருஷங்களுக்கு முன்பாக தேவன் ஒரு நபருக்கு
சபை ஊழியத்தை ஆரம்பிக்கும்படி உணர்த்துதலை கொடுத்தார். அந்த ஊழியரும் அதற்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய உலக வேலையை ராஜினாமா செய்து ஆண்டவருடைய உணர்த்துதலின்படி ஒரு குறிப்பிட்ட இடத்தில் சபையை ஆரம்பித்தார். அவருக்கு குடும்பம் கிடையாது. அப்பொழுது இருந்த நாட்களிலே ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பண்ண முடியாது. இன்றைக்கி ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா நம்ம அழகாக வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுறோம். ஒரு மீட்டிங் இமேஜ் க்ரியேட் பண்ணுறோம், வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுறோம், ஃபேஸ்புக்கில் போடுறோம், இன்ஸ்டாகிராமில் போடுறோம். நிறைய சோஷியல் மீடியா இருக்குது. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ரீச் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒரு சேரில் உட்கார்ந்து கொண்டு கையில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனில் நம்ம ப்ரெஸ் பண்ணால் போதும், அது பல இடங்களுக்கு போய்விடுகிறது. ஆனால் அந்த நாட்களில் இப்படிப்பட்ட சோஷியல் மீடியா பிளெஸ்ஸிங்ஸ் எதுவும் கிடையாது, பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. ஆகையினால வெறும் ஜபம், தேவன் சொன்ன அந்த நடத்துதல், அதை வைத்து ஒரு இடத்துல சபையை ஆரம்பித்தார். முதல் வாரம் யாரும் இல்லை, அவர் மாத்திரம் ஆராதனையை நடத்தினார். அவருக்கு குடும்பம் இருந்தாலாகிலும் பரவாயில்லை, குடும்பத்தார் இருந்திருப்பார்கள். பால்யாங்கிச்சோ ஐயா சபையை ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய குடும்பத்தாராகிலும் ஆரம்பத்தில் இருந்தார்கள். ஆனால் இந்த ஊழியருக்கு அவர் அந்த குடும்பம் கூட கிடையாது. அவரே எல்லாவற்றையும் நடத்தினார். ஸ்டார்டின் ப்ரேயரில் இருந்து டில் என் ப்ரேயர் வரைக்கும் ஒவ்வொன்றையும் அவரே நடத்தினார். 100 பேருக்கு பிரசங்கம் பண்ணுற மாதிரி பிரசங்கம் பண்ணினார். செகண்ட் வீக், அடுத்த சண்டே யாரும் வரவில்லை. ஆனால் வழக்கம் போல் ஆராதனையை நடத்தினார். 3வது வாரமும் யாரும் வரவில்லை. ஆனால் 100 பேர் இருப்பது போல் ஆராதனையை நடத்தினார். யாரும் இல்லை அப்படிங்கிறதுக்காக அந்த 8 o'clock சர்வீஸை 8:30 அப்படின்ட்டு அவர் போஸ்ட்போன் பண்ணலை, டைமை ஷிஃப்ட் பண்ணல. யார் இருக்கிறார்களோ இல்லையோ 7:30 சர்ச்சுக்கு வந்துட்டு 8 o'clock ஷார்ப்பாக ஆரம்பிச்சிட்டார். ஃபஸ்ட்டு சண்டேவும் அப்படி தான், செகண்ட் சண்டேவும் அப்படி தான், தேர்ட் சண்டேவும் அப்படி தான். யாரும் இல்லை, ஆனால் பர்ஃபெக்டாக டைமை அவர் மெயின்டைன் பண்ணார். அந்த உண்மையை கர்த்தர் பார்த்தார். 4th சண்டே இவர் வழக்கம் போல் கரெக்டாக டைமுக்கு போயிட்டு சர்வீஸ் ஆரம்பித்து நடத்தி கொண்டு இருக்கிறார். மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கிறார். இந்த 100 சேருக்கு மெசேஜ் கொடுக்குறார். 100 சேரில் ஒருத்தர் கூட இல்லை. பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது கதவை திறந்து கொண்டு ஒருவன் உள்ளே வருகிறான். அந்த ஒரு நபரை பார்த்த உடனே இவருக்கு 100 பேருக்கும் மேலாக இருக்கக்கூடிய நபர்களை கண்டதாக ஒரு பெரிய சந்தோஷம். சவுண்டு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. தன்னையும் அறியாமல் ஒரு பலன் வந்துடுச்சு. பிரசங்கத்தை இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற்றினார். அந்த மனிதன் அமைதியாக வந்து பின்பாக உட்கார்ந்து கொண்டான். ஒரு மெசேஜ் முடிஞ்சு 100 பேருக்கு ஆல்டர் கால் கொடுக்குற மாதிரி அவர் ஆல்டர் கால் கொடுத்தாரு. அவனும் எழுந்தான். முன்பாக வா என்று கூப்பிட்டார். அவனும் முன்பாக வந்தான். இவர் என்னெல்லாம் சொல்கிறாரோ அவன் அதுக்கு அப்படியே குவைட் ஆப்போசிட்டாக செய்ய ஆரம்பித்தான். நான் பாவி என்று ஒத்துக்கொள். அவன் சொன்னான், நான் பாவி கிடையாது. இவர் சொன்னார், இனி நான் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லு. அவன் சொன்னான், இல்லை நான் பாவம் செய்வேன். இவர் சொன்னார், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள். அவன் சொன்னான், அதெல்லாம் முடியாது. இவர் என்ன பாவ அறிக்கை ஜெபத்தை சொல்லி கொடுக்குறாரோ அதுக்கு அப்படியே குவைட் ஆப்போசிட்டாக அவன் பேசினான். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது அவன் புத்தி சுவாதீனம் இல்லாதவன் அப்படின்ட்டு. அப்போ தான் அவர் தன்னைத்தானே நொந்து கொண்டார். அடப்பாவமே, இவ்வளோ நேரம் ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாதவனுக்காக நம்ம பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஒரு வழியாக அவனுக்காக ஜெபிச்சு அவன் போக மாட்டான் அப்படின்ட்டு பிடிவாதம் பிடிச்சு ஒரு வழியாக அவன் புறப்பட்டு போயிட்டான். அந்த 3 வாரம் முடிந்த அந்த 4வது வாரத்தில் ஒரு ஆத்மா கிடச்சிடுச்சே அப்படிங்கிற அந்த சந்தோஷம் இருந்து அது அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அவருக்கு. சரி, அடுத்த சண்டே நெக்ஸ்ட் மந்த்தே வந்துடுச்சு. நெக்ஸ்ட் மந்த் அந்த பிகினிங் சண்டே இவர் வழக்கம் போல் 7:30 சர்ச்சுக்கு போயிட்டார். 8 o'clock ஆரம்பிச்சிட்டார். யாரும் கிடையாது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளாக அவன் உள்ளே வருகிறான் மறுபடியும். ஆனால் இந்த முறை அவனை பார்க்கும் பொழுது போன சண்டே பார்த்ததுக்கும் இந்த சண்டே பார்த்ததுக்கும் வித்தியாசம் இருந்தது. இந்த சண்டே அவன் வரும்பொழுது நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருந்தான், நல்லா ஷேவ் பண்ணியிருந்தான், நல்ல ஹேர் கட் பண்ணியிருந்தான். மாத்திரமல்ல, அவனுக்கு பின்பாக அவனுடைய நண்பன் ஒருவன் பின்பாக வந்தான். சண்டே பின்னாடி உட்கார்ந்துட்டு இருந்தவன் இந்த சண்டே அவனுடைய நண்பனை கூட்டி கொண்டு வந்து முன்னாடி உட்காரு அப்படின்ட்டு உட்கார வைத்தான். போன சண்டே அவன் கையில் பைபிள் இல்லை, இந்த சண்டே அவன் கையில் பைபிள் இருந்தது.
போன சண்டே கண்ணா பின்னான்னு ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் இருந்தார். ஆனால் இந்த சண்டே பர்ஃபெக்டாக நல்ல ஒரு ட்ரெஸ் கோடு கூட நல்ல பைபிளை கையில் வச்சுட்டு ஃப்ரெண்டில் அழகாக வந்து உட்காந்துக்கிட்டான். அந்த சேஞ்சஸ் அவர் பார்த்தார். மெசேஜ் முடிஞ்சது. ஒரு ஆல்டர் கால் மறுபடியும் கொடுத்தார். அந்த ஆல்டர் காலுக்கு கைகளை உயர்த்தினான். அவனுடைய நண்பனும் எழுந்து நிற்கும்படிக்கு சொன்னான். முன்பாக வந்து முழங்கால் படியிட்டான். ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். ஜஸ்ட் ஒன் சண்டே. அந்த 7 டேஸ்க்குள்ள எவ்வளோ பெரிய மாற்றங்கள். அந்த சபையை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார் என்றால், அந்த பட்டணத்தில் அப்படிப்பட்ட சபை, ஜனங்கள் திரளாய் கூடுகிறது. எந்த ஒரு சபைக்கும் அப்படிப்பட்ட ஆத்துமாக்களின் எண்ணிக்கை இல்லாத அளவுக்கு கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தார். இந்த 3 சண்டே எம்டி. 4th சண்டே ஒருவன் வந்தான், புத்தி சுவாதீனம் இல்லாதவனாய் இருந்தான். அவனுக்கும் பிரசங்கம் போனது. ஆனால் அந்த அடுத்த மாதத்தினுடைய பிகினிங் சண்டே எல்லாம் மாறினது. கர்த்தர் சபையை கட்டினார். திரளான ஆத்துமாக்கள் வந்தார்கள். ஒரு ஆத்துமா என்றாலும் விடவே கூடாது. முழுவதும் படகிலே ஆண்டவர் பிரயாணம் பண்ணி அக்கறைக்கு போனார். அந்த ஓல் நைட் ட்ராவல், இந்த ஓல் நைட் ட்ராவலை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊர் டைம் கால்குலேஷனுக்கு நியர்லி 12 hours. ஈவினிங் 6 o'clock இருந்து நெக்ஸ்ட் டே 6 o'clock வரைக்கும் அந்த ஒரு 12 hours. இந்த ஓல் நைட் ட்ராவல் படகிலே அக்கறைக்கு போனார். லேகியோன் பிசாசுகள் பிடித்திருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் விடுதலையாக்கினார். வேற எங்கும் உள்ளே போகவில்லை. ஜனங்கள் தங்கள் எல்லைகளை விட்டு போய்விடும்படிக்கு அவரை வேண்டிக் கொண்டார்கள். ஒரு மனுஷனுக்காக ஓல் நைட் ஆண்டவர் டிராவல் பண்ணுவாரே என்றால் ஒரு ஆத்துமா என்றாலும் விடவே கூடாது. அப்படி ஒவ்வொரு ஆத்துமாவாக ஆண்டவர் இந்த சபையிலே கொண்டு வந்து சேர்த்தார். இனியும் கர்த்தர் சேர்க்க போகிறார். தேவன் சபையை கட்டுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இந்த முதல் நாள் வெள்ளிக்கிழமை பகல் கூட்டத்துக்கு ஃபர்ஸ்ட் செஷனுக்கு வந்திருக்கிற கூடிய அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் சபையை கட்டுகிறவர் மாத்திரமல்ல, அதோடு கூட உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டப்போகிறார். அதற்கு ஆதாரமாக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31 அதிகாரம் 4 வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 31 அதிகாரம் 4 இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். போதும். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே. இஸ்ரவேல் என்றால் தேவனுடைய ஜனம் என்று அர்த்தம். கன்னிகை என்றால் பரிசுத்தத்திற்கு அடையாளம். தேவனுடைய ஜனம் பரிசுத்தம். ஆண்டவர் யாருக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார்? ஒன்று, கர்த்தருடைய பிள்ளைகள். இரண்டாவதாக பரிசுத்தம் நிறைந்த ஜனங்கள். கன்னிகை பரிசுத்தத்திற்கு அடையாளம் அல்லவா? ஆகையினால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் அந்த வார்த்தை இருக்கிறதே, நம்பிக்கை கொடுக்கிற ஒரு வார்த்தை, நம்மை புதுப்பிக்கிற ஒரு வார்த்தை, நம்மை உற்சாகப்படுத்துகிற ஒரு வார்த்தை. என் வாழ்க்கை கட்டப்படுமா? என் குடும்பம் கட்டப்படுமா? என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படுமா? என் பிசினஸ் கட்டப்படுமா? என்னுடைய கைகளின் பிரயாசங்களிலே ஒரு பலன் இருக்குமா? நான் கட்டப்படுவேனா? என் குடும்பம் கட்டப்படுமா? என் வீடு கட்டப்படுமா? அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும். அந்த மறுபடியும் என்கிற ஒரு வார்த்தை உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிற ஒரு வார்த்தை, உங்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு வார்த்தை. மறுபடியும் கர்த்தர் உன்னை கட்டு வைப்பார். மறுபடியும் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்புவார். மறுபடியும் உன் தொழிலை கர்த்தர் கட்டி எழுப்புவார். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9 அதிகாரம் 12 சொல்லுகிறது, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் மறுபடியும் எடுக்க போகிறார். அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்ததை போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு சகோதரனே சகோதரியே, விழுந்து போன தாவீதின் கூடாரமே, கர்த்தர் உன்னை எடுப்பிக்கக்கூடிய நாள் வந்துவிட்டது. அதற்காக தான் இந்த 3 நாட்களை கர்த்தர்
முன்குறித்திருக்கிறார். இந்த 3 நாட்களும் கர்த்தரால் முன்குறிக்கப்பட்ட நாட்கள். இந்த ஜூன் மாதம் 28, 29, 30 இந்த 3 நாட்களும் கர்த்தரால் முன்குறிக்கப்பட்ட நாட்கள். இந்த வருஷத்தின் முதல் 6 மாதம், அதாவது பாதி வருஷத்தை முடிகிற இந்த 3 நாட்களிலே தீர்க்கதரிசி சொல்லுகிறாரே, வருஷங்களின் நடுவிலே எங்களை உயிர்ப்பையும் என்று. இந்த வருஷத்தின் நடுவிலே வந்திருக்கக்கூடிய, இந்த வருஷத்தின் நடு நாட்களிலே இருக்கக்கூடிய உங்களை கர்த்தர் உயிர்ப்பிக்க போகிறார். சபையை உயிர்ப்பிக்க போகிறார். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் உயிர்ப்பிக்க போகிறார். உலர்ந்து போன எலும்புகள் என்று எண்ணாதே, அது ஒன்றோடு கூட ஒன்றாக சேர போகிறது. அதன் மேல் கர்த்தர் உருவாக்க வேண்டியவைகளை எல்லாம் உருவாக்க போகிறார். அதற்குள்ளாக கர்த்தர் ஒரு ஜீவனை கட்டளையிட போகிறார். அது காலூன்றி மகா பெரிய சேனையாக நிற்க போகிறது. விழுந்து போன தாவீதின் கூடாரமே, உன்னை கர்த்தர் எடுப்பிக்கக்கூடிய நாள் வந்து விட்டது. யாருக்கு தெரியும், அது இந்த 3 நாட்களாக கூட இருக்கக்கூடும். தேவன் உன்னை கட்டுவிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். சபையை கட்டுகிறார். அதோடு கூட ஆண்டவர் என்ன வாக்கு பண்ணுகிறார்? இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். நீ கட்டப்படுவாய். உன் வீடு கட்டப்படும். உன் குடும்பம் கட்டப்படும். எதெல்லாம் விழுந்து போனது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, விழுந்து போனதெல்லாம் மறுபடியும் எடுப்பிக்கப்பட வேண்டுமே, அது நம்முடைய கரங்களால் அல்ல, தேவனுடைய கரங்கள் அதை செய்ய போகிறது. இந்த முதல் நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை கர்த்தர் மூளைக்கல்லாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். அது தலைக்கல்லாக மாறப்போகிறது. அந்த தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை நீங்கள் சீக்கிரத்திலே கேட்க போகிறீர்கள். உங்கள் செவிகள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாக போகிற செய்திகளை கேள்விப்பட போகிறது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு தலைக்கல்லின் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். கிருபை. தகப்பனே மக்கு ஸ்தோத்திர. நீ ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் அல்லவா, கர்த்தர் உன்னை தலைக்கல்லாக மூளைக்கல்லாக கொண்டு போய் நிறுத்த போகிறார். இந்த சபையை கர்த்தர் ஒரு தலைக்கல்லாக மூளைக்கல்லாக இந்த ஆதம்பாக்கம் பகுதிக்கும் சென்ட் தாமஸ் மவுண்ட் பகுதிக்கும் சுற்றிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏரியாவுக்கும், இந்த சென்னை பட்டணத்துக்கும், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெருவுக்கும் கர்த்தர் ஒரு தலைக்கல்லாக மூளைக்கல்லாக கர்த்தர் நிலைநிறுத்துவாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். சபையும் கட்டப்படும். உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வீடு, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உங்களுடைய தொழில், இவைகளையும் கர்த்தர் கட்டி எழுப்புவார். எதிலெல்லாம் வெறுமைகளை பார்க்கிறீர்கள், எதெல்லாம் இடிந்து போயிருக்கிறது, எதெல்லாம் இடிக்கப்பட்டு போயிருக்கிறது, யார் அதை இடித்தார்கள்? சத்துருனுடைய கிரியைகளா? சில சமயம் நம்முடைய அறியாமையினாலே அவைகள் இடிக்கப்பட்டு போய் விடுகிறது. நம்முடைய அறியாமையினால் இடிக்கப்பட்டு போய் இருக்கிறது. ஆண்டவர் அந்த அறியாமைகளின் காலங்களை மன்னிப்பாராக. மறுபடியும் ஆண்டவர் கட்டி எழுப்புவார். மறுபடியும் நீ கட்டப்படுவாய். மாத்திரமல்ல, அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது மறுபடியும் என்கிற அந்த ஒரு வார்த்தை மீண்டும் மீண்டும் எழுதப்பட்டிருக்கிறது. எரேமியா 31 அதிகாரம் 4 வசனம், மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். தேவன் உன்னை கட்டுகிறது மாத்திரமல்ல, மறுபடியும் சந்தோஷம். ஆடல் பாடல் களிப்புள்ள கூட்டம் என்பது ஒரு சந்தோஷத்திற்கு அடையாளம். ஆடல் பாடல் களிப்புள்ள கூட்டம் என்பது சபைக்கு போகிற ஜனங்களுடைய ஐக்கியத்திற்கு அடையாளம். தாவீது என்ன சொல்லுகிறார்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது நான் மகிழ்ச்சியாயிருந்தேன். ஆடல் பாடல் செய்கிறவர்களுடைய களிப்புள்ள கூட்டம் என்பது இப்படிப்பட்ட சபை ஆராதனைக்கு ஐக்கியத்திற்கு அடையாளம். புறப்படுவாய். அந்த புறப்படுதல் என்பது அடுத்த கட்ட ஆசீர்வாதம். அடுத்த கட்ட ஆசீர்வாதத்திற்கு தேவன் கொண்டு போகிறார். மல்கியா 4:2 வாசிக்கிறோம், ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் என்று. அந்த புறப்படுதல் என்பது அடுத்த கட்ட ஆசீர்வாதத்திற்கு அடையாளம். புறப்படுதல் என்பது வளர்ச்சிக்கு அடையாளம். ஆபிரகாம் புறப்பட்டார், குறுகி போனாரா? இல்லை. ஏசாயா 51:2 வாசிக்கிறோம், அவன் ஒருவனாய் இருக்கையில்
நான் அவனை அழைத்து ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அந்த புறப்படுதல் அடுத்த கட்ட ஆசீர்வாதத்திற்கு அடையாளம். இன்னும் எரேமியா 31 அதிகாரத்தின் 4 வசனத்திற்கு அடுத்ததாக 5 வசனத்திலே 5th verse, மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். சமாரியாவின் மலைகளிலே. இந்த சமாரியா என்பது புறதேசம், புற மக்கள் இருக்கக்கூடிய இடம். அங்கும் போய் ஆண்டவர் ஊழியம் செய்தார். புறமக்கள் மத்தியிலும் அவர்களை ரீச் பண்ணவும் ஆண்டவர் கிருபை தந்தருளுவாராக. அவர்களுடைய எல்லைகளிலும் கர்த்தருடைய வசனத்தை சொல்லவும் அவர்களை சுதந்திரித்து கொள்ளவும் அங்கும் திராட்சை தோட்டங்களை நாட்டவும் ஆண்டவர் அனுகிரகம் செய்தருளுவார். மறுபடியும் 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 என்று இந்த 2 வசனத்தில் மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். மறுபடியும் உன்னை கட்டு வைப்பேன், மறுபடியும் நீ புறப்படுவாய், மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நீ நாட்டுவாய், அதன் பலனை நீ அனுபவிப்பாய். அதனாலே முதலாவதாக ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேவன் சபையை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். அதோடு கூட உங்களையும் கர்த்தர் கட்டி எழுப்புவார். உங்கள் குடும்பத்தை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்புவார். உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து, அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். தேவன் அவர்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். அது அவருடைய பொறுப்பு. அவர் பார்த்து கொள்வார், அவர் பார்த்து கொள்வார். உங்களை நடத்தினவர் உங்கள் சந்ததியை கைவிட்டு விடுவாரா என்ன? உங்களை நடத்தினவர் உங்கள் பிள்ளைகளை கைவிட்டு விடுவாரா என்ன? தாவீது சொல்லுகிறார், நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். அந்த ஒரு யங் ஸ்டேஜையும் பார்த்தார். இப்போ இந்த ஓல்டு ஸ்டேஜில் இருக்கும் பொழுதும் சொல்லுகிறார், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு அலைந்து திரிகிறதையும் நான் கண்டதே இல்லை. நீதிமான் கைவிடப்பட மாட்டான், அவனுடைய சந்ததி அப்பத்துக்கு அலைந்து திரியாது. ஆகையினாலே உங்கள் சந்ததியை குறித்து, பிள்ளைகளை குறித்து கவலைப்பட வேண்டாம். எவ்வளவு பிள்ளைகள் இருக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளுடைய குடும்பமும் கர்த்தரால் கட்டி எழுப்பப்படும். கர்த்தர் செய்வார். 2வதாக மீண்டும் மத்தேயு 16 அதிகாரத்திற்கு வருவோம். 18 வசனம். நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. முதலாவதாக சபையை கட்டுவேன், அதோடு கூட இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே உன்னையும் நான் மறுபடியும் கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். 2வதாக ஆண்டவர் சொல்லுகிறார், பாதாளத்தின் வாசல். பாதாளத்தின் வாசல்களுக்கு இருக்கக்கூடிய வல்லமைகள், இருளின் ஆதிக்கங்கள், இது எதுவும் அதை மேற்கொள்வது கிடையாது. மேற்கொள்ள வேண்டும் என்று போராடுமே தவிர மேற்கொள்வது இல்லை. அது உங்களோடு கூட போராடும், ஆனால் முடிவிலே நீங்கள் தான் ஜெயத்தை எடுத்து சுதந்திரித்துக் கொள்வீர்கள். உங்களை மேற்கொள்ள போராடும், ஆனால் அது உங்களை மேற்கொள்ளாது. நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள், நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். பவுல் சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். முடிவு என்ன? நமக்கு தான் ஜெயம், நமக்கு தான் ஜெயம். ஒரு வேடிக்கையான இன்சிடெண்ட். முகமது அலி என்று ஒரு பாக்ஸர் ஒருவர் இருந்தார், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வேர்ல்டு சாம்பியன், நிறைய முறை அந்த சாம்பியன்ஷிப்பை அவர் பெற்றுக்கொண்டு இருக்கிறார். நம்பர் 1 பிளேஸில் இருந்தார். ஒரு முறை மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அவரை பேட்டி எடுக்கும் பொழுது பல கேள்விகளை கேட்டார்கள். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் வெற்றி பெற்று வெற்றி கோப்பையோடு கூட நீங்கள் வீட்டுக்கு போகும்போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரித்து கொண்டே சொன்னார், நான் களத்திலே நின்று எதிரியோடு கூட போராடி, நானும் அடித்து அவனும் என்னை அடித்து பல குத்துகள் வாங்கி கொடுத்து முடிவிலே நான் ஜெயித்து விடுவேன். அந்த வெற்றி கோப்பையோடும் பரிசு பணம் இவையோடு நான் வீட்டிற்கு போனால் என்னுடைய மனைவி எதிரிட்டு வருவாள்.
வந்து அந்த பணம், பரிசு, கோப்பை இது எல்லாவற்றையும் தன்னுடைய கையிலே வாங்கி கொண்டு தேங்க்யூ டியர் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிடுவா. அவர் சொன்னார், களத்தில் நின்று நான் கஷ்டப்பட்டு, நான் அடி வாங்கி கீழே விழுந்து, கடைசியாக எதிரியை ஜெயித்து இந்த பரிசுகளோடு கூட வீட்டுக்கு போனால் ஒரு கஷ்டமும் படாமல் ஒரு நிமிஷத்தில் ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட தேங்க்யூ டியர் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்களே, அப்போ அவங்க தான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் அப்படின்ட்டு சொன்னார். நான் ஜெயம் எடுக்கிறவன், ஆனால் என்னுடைய மனைவி முற்றிலும் ஜெயம் எடுக்கிறார் என்று சொன்னார். அது இங்கிலீஷில் அப்படி சொன்னார், ஐ எம் எ கான்க்யூரர் பட் மை ஒய்ஃப் இஸ் மோர் தென் கான்க்யூரர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இங்கே வேதம் சொல்லுகிறது பவுல் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்று சொல்லுகிறார். நீங்களும் நானும் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள், மோர் தென் கான்க்யூரர், முற்றிலும் ஜெயம். ஆண்டவர் நமக்கு அரைகுறையான ஜெயம் அல்ல, முற்றிலும் ஜெயம். அந்த ஜெயத்தை அவர் சிலுவையில் சம்பாதித்து வைத்திருக்கிறார். நாம் அவருக்கு முன்பாக வந்து தாழ்த்தி முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று நாம் அதை சுதந்திரித்து கொள்ளுகிறோம் அவருடைய பிள்ளைகளாக இருந்து. பாதாளத்தின் வாசல்கள் உங்களை மேற்கொள்ள போராடுமே தவிர அது உங்களை மேற்கொள்வதில்லை. நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். ஆயுதங்கள் எதிராக உருவாக்கப்படுமே தவிர அது வாய்க்காதே போகும். ஆயுதங்களே உருவாக்கப்படாது என்று சொல்லப்படுவது இல்லை. ஏசாயா 54:17 என்ன வாசிக்கிறோம்? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஆயுதம் உருவாக்கப்படும், ஆனால் வாய்க்காதே போகும். குற்றப்படுத்துகிற நாவுகள் எழும்பும், ஆனால் அது அடங்கி போய்விடும். கோலியாத் 40 நாட்கள் காலையிலும் வந்து நிற்பான், மாலையிலும் வந்து நிற்பான். ஒரு நாள் கூட கோலியாத் லீவ் எடுக்கலை, சிக் லீவும் கொடுக்கல, லீவ் லெட்டர் கொண்டு கொடுக்கல, எனக்கு என்னால் முடியாதுன்னு சொல்லலை. டெய்லி வந்து அட்டெண்டன்ஸ் போட்டுடுறாரு, ப்ரெசன்ட் ஆகிடுறாரு. ஒரு நாள் கூட ஆப்சண்ட் இல்லை. காலையிலே வந்து அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்றாரு, ஈவினிங்கும் வந்து அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்றாரு. 40 நாட்கள் தொடர்ந்து வந்து நின்று இஸ்ரவேல் ஜனங்களை கலங்க பண்ணினான். அவனுடைய முகத்துக்கு பயந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஓடி போனார்கள். ஆனால் தாவீது வந்தான், ஆற்றங்கரைக்கு போனான், 5 கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டான். அந்த 5 கூழாங்கற்கள் அவருடைய 5 நாமங்களுக்கு அடையாளம். ஏசாயா 9:6 அந்த 5 நாமங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அந்த 5 என்பது 5 அப்பங்கள். சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு பிள்ளையாண்டனா இருக்கும் பொழுது, தேவ சத்தத்தை கேட்கும் பொழுது 5 வயது என்று வேத வல்லுநர்களுடைய கூற்றாக காணப்படுகிறது. 5 காயங்களை ஏற்றுக்கொண்டார். 5 ஆகமங்கள் பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. 5 கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டார். அந்த 5 கூழாங்கற்கள் ஒரு கல்லை எறிந்தார். அதிசயமானவர், கோலியாத் கீழே விழுந்து போனான். இன்றைக்கும் பிரியமானவர்களே, உங்களுக்கு முன்பாக உங்களை மேற்கொள்ள வேண்டும், உங்களை கலங்கடிக்கிற போராட்டங்கள், கோலியாத்தின் கிரியைகள் எதுவோ, எவ்வித பெலிஸ்திய கிரியைகளாக இருந்தாலும் அது உங்களை மேற்கொள்வது கிடையாது. நீங்கள் ஓடி வருவீர்கள், அதன் மேல் ஜெயம் எடுப்பீர்கள். உங்களுக்கு முன்பாக நின்று, இல்லை என்றால் சபைக்கு முன்பாக நின்று போராடுகிற எந்த ஒரு கோலியாத்தின் வல்லமைகளோ, எந்த ஒரு பெலிஸ்திய கிரியைகளோ 40 நாட்கள் என்ன, அதற்கும் மேலாக தொடர்ந்து வந்து உங்களை பயமுறுத்துகிற வார்த்தைகளை சொல்லி உங்களை கலங்கடிக்க பண்ணுகிற, உங்களுக்கு எதிராக ஆயுதங்களை உருவாக்கி மந்திரங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா மறைமுக செயல் எதுவும் உங்களுக்கு முன்பாக நிற்பது கிடையாது. கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், யோசுவா 1:5 நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று தேவனுடைய வைராகியம் உள்ள சத்தம் இன்றைக்கு உங்களுக்காக வெளிப்படுகிறது. உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகத்திற்கு முன்பாக யார் நிற்கக்கூடும்? உங்கள் மேல் இருக்கக்கூடிய அழைப்புக்கு முன்பாக, கிருபையின் வரங்களுக்கு முன்பாக, உங்களுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய பெரியவருக்கு முன்பாக யார் நிற்க முடியும்? ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 40 நாள் அல்ல, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஒருவனும் உன் ஊழியத்திற்கு முன்பாக எதிர்த்து நிற்பது கிடையாது. ஒருவனும் சபைக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது கிடையாது.
கர்த்தர் எப்படி மோசையோடு கூட இருந்தாரோ அது போல உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருப்பார். இந்த சபையோடு கூட கர்த்தர் இருப்பார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் கிடையாது. பாதாளத்தின் வாசல்களுக்கு எவ்வளவு வல்லமை இருந்தாலும் உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள்ளாக இருக்கிறவர் பெரியவராய் காணப்படுகிறபடினாலே அந்த பெரியவருக்கு முன்பாக எல்லா வல்லமைகளும் செயலிழந்து போய்விடும். உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகத்திற்கு முன்பாக எல்லா எதிரியினுடைய வல்லமைகளும் சுட்டரிக்கப்பட்டு போய்விடும். கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த அக்கினிக்கு முன்பாக, சபையிலே கர்த்தர் ஊற்றிருக்கிற அந்த அக்கினிக்கு முன்பாக யார் எதிர்த்து நிற்க முடியும்? எவ்வளவு பாதாளத்தின் வாசல்கள் அடுத்தடுத்ததாக கிரியை செய்து கொண்டிருந்தாலோ ஒன்றும் மேற்கொள்வது கிடையாது. சபை முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற சபையாக இருக்கும். ஆதம்பாக்கம் பகுதியிலே கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு கூட சபையை வைத்திருக்கிறார். பார்த்தசாரதி நகர் 11th ஸ்ட்ரீட்ல கர்த்தர் இந்த இடத்துல ஒரு திட்டத்தோடு கூட, ஒரு தீர்மானத்தோடு கூட கர்த்தர் இந்த இடத்துல அவர் சபையை நாட்டி இருக்கிறார். அன்பு போதகரை கோடம்பாக்கமிலிருந்து ஆதம்பாக்கம்க்கு கொண்டு வந்ததிலே பல ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் தம்முடைய திட்டத்தை செயலாற்ற ஆரம்பித்திருக்கிறாரே. அவைகளை எல்லாம் தடுப்பவன் யார்? இவைகளுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பவன் யார்? பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வது கிடையாது. எதற்காக இந்த 3 நாட்கள் உபவாசமும் ஜெபமும்? பாதாளத்தின் வாசல்களை நீங்கள் மேற்கொள்ள போகிறீர்கள். ஆகையினால் தான் உபவாசமும் ஜெபமும் இணைந்து இந்த ஜாதி பிசாசை நாம் ஜெயிக்க போகிறோம், மேற்கொள்ள போகிறோம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்க போகிறோம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். சபையும் ஜெயம் எடுக்கிறது. உங்களுக்கும் ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கிறார். எப்படி ஜெயத்தை கொடுக்கிறார்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. இப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளாது. இந்த சபையோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு நபர்கள், ஒவ்வொரு குடும்பத்தார், அவர்களுக்கும் ஆண்டவர் என்ன வாக்கு பண்ணுகிறார்? ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. எந்த ஒரு வல்லமையும் உங்களை மேற்கொள்ளாது. அந்த வல்லமைகள் மேலே நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அதனால பிரியமானவர்களே, இந்த சபைக்கு மாத்திரமா ஆசீர்வாதம் இல்லை. சபையோடு கூட இணைந்து ஊழியம் செய்கிற, ஜெபிக்கிற, சபைக்காக பாரப்படுகிற இந்த 3 நாட்கள் முக்கியத்துவம் கொடுத்து ஓடி வருகிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அவைகள் உங்களை மேற்கொள்வது கிடையாது. அவைகள் உங்கள் வாசல்களின் வழியாக வருவது கிடையாது. எந்த ஒரு சத்துருவின் வல்லமைகளும், எந்த ஒரு சத்துருவனுடைய கிரியைகளோ உங்கள் வாசல்கள் வழியாக வருவது கிடையாது. உங்கள் வீடு எப்படிப்பட்டதாக இருக்கும்? உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்தரிக்கப்பட்ட கிணறாக இருக்கும். நீங்கள் தங்குகிற வீடு, நீங்கள் இருக்கக்கூடிய அந்த ஓல் காம்பவுண்ட், அந்த 4 திசைகள், அந்த எல்லைகளை சுற்றிலோ கர்த்தர் உங்கள் வீட்டை இப்படியாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வீடும் உங்கள் எல்லைகளும் அடைக்கப்பட்ட தோட்டம். கர்த்தர் அதை அடைத்து வைத்திருக்கிறார். அந்த அடைப்பை உடைக்க யாராலும் முடியாது. நீ மறைவு கட்டப்பட்ட ஒரு நீரூற்றாக வைத்திருக்கிறார். மறைவை கர்த்தர் கட்டி எழுப்பி இருக்கிறார். ஒரு பக்கம் உங்களை கட்டுகிறேன் என்று சொல்லுகிறார், இன்னொரு பக்கம் உங்கள் எல்லைகளுக்கு ஒரு மறைவை கர்த்தர் கட்டி வைத்திருக்கிறார். நீ முத்தரிக்கப்பட்ட கிணறாக காணப்படுகிறார். உங்கள் எல்லைகள் மேலே கர்த்தர் ஒரு முத்திரையை போட்டிருக்கிறார். ஒரு பக்கம் உங்கள் மேல் பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரை இருக்கிறது. இன்னொரு பக்கம் கர்த்தர் உங்கள் எல்லைகளிலே ஒரு முத்திரை ஆக்கப்பட்ட கிணறு என்கிற ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார். எவ்வளவு வல்லமை! அதையெல்லாம் உடைத்து கொண்டு எந்த ஒரு எதிர் வல்லமைகளும் உள்ளே பிரவேசிக்க முடியாது. இரவும் பகலும் உங்கள் எல்லைகளிலே கர்த்தர் உருவின பட்டயத்தோடு தம்முடைய தூதர்களை உலாவும்படிக்கு ஆண்டவர் அனுப்புவார். கர்த்தர் இரவும் பகலும் உங்கள் எல்லைகளிலே தம்முடைய கண்களை வைத்தருளுவார், அதை காத்தருளுவார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. எவ்வளவு எதிர் வல்லமைகள், பொறாமைகள், வன்கண்கள் எழும்பினாலும் அவைகள் உங்கள் எல்லைகளுக்குள்ளாக கடந்து வராது. கல்வாரின் இரத்தத்தினாலே உன் வீடு அடைக்கப்பட்டிருக்கிறபடியினாலே சபைக்கு ஓடி வருகிற ஒவ்வொரு விசுவாசிகளாகிய உங்களுடைய வீடு கல்வாரின் இரத்தத்தினாலே மூடப்பட்டிருக்கிறபடினாலே நீ பயப்படாதே. உங்களுடைய மாம்சீக கண்கள் பார்க்கிறதோ இல்லையோ, உங்களுடைய ஜெபத்தின் மூலமாக
தேவனுக்காக நீங்கள் காண்பிக்கிற அந்த ஒரு அன்பின் நிமித்தம், சபைக்காக காண்பிக்கிற வைராகியத்தின் நிமித்தம் உங்கள் எல்லைகளிலே கர்த்தர் தம்முடைய தூதர்களை இரவும் பகலும் உலாவ செய்வார். யார் உள்ளே பிரவேசித்து விட முடியும்? துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். துஷ்ட மனிதர்கள், துஷ்ட கிரியைகள் உன் வழியாக, நீ இருக்கிற இடத்திலே கிருபை, உன் ஊழியத்தின் வழியாக, உன்னுடைய சபையின் வழியாக, உன் எல்லைகளின் வழியாக, நீ வேலை பார்க்கிற ஸ்தலத்தின் வழியாக கடந்து வருவதில்லை. இதுவரைக்கும் கடந்து வந்து உன்னை கலங்க பண்ணினானா, பயமுறுத்தினானா, அவைகளெல்லாம் கிழிக்கப்பட்டு போகிறது. அவைகளெல்லாம் ஒன்றுமில்லாமல் போகிறது. சத்துருனுடைய முத்திரையை உடைக்கிறார் தேவன். அவர்களுடைய கரங்களை தாழ்த்துகிறார். எந்த கரங்கள் பலத்த கரங்களாய் உனக்கு விரோதமாய் நின்றதோ, இதோ அவைகள் எல்லாம் பலம் இழந்த கரங்களாக, செயலிழந்த கரங்களாக, அதிகாரம் உள்ளவைகள் அதிகாரமற்றவைகளாக ஆண்டவர் மாற்றி போடுகிறார். தேவனுடைய வல்லமை அதை உங்களுக்காக செய்யும். ஆமென். உங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதம். உங்களை எதுவும் மேற்கொள்ளாது. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எபிரேய வேத வல்லுநர்கள் அதற்கு 2 அர்த்தங்களை சொல்லுகிறார்கள். அதற்கு என்ன மறைமுகமான அர்த்தம்? ஒன்று, தாயின் உள்ளன்போடு கூட மனதொருக்கத்தோடு கூட கர்த்தர் தம்முடைய பிள்ளையை பார்த்து சொல்லுகிறாராம். உங்களை கர்த்தர் தாயைப் போல தம் மார்போடு அணைத்து கொண்டு தம்முடைய மிருதுவான கரங்களால் நம்முடைய தலையை கோதி மெல்லிய அமர்ந்த சத்தத்தோடு கூட நம்மை தேற்றும் விதத்தில் நம்முடைய செவிகளிலே மெல்லிய அமர்ந்த சத்தத்தோடு சொல்லுகிறாராம், என் மகனே, என் மகளே, நீ பயப்படாதே. அவர்கள் கைவிட்டார்கள், இவர்கள் கைவிட்டார்கள், அவர்களை நம்பின, இவர்களை நம்பின, எல்லாரும் கைவிட்டார்களே என்று நீ அழாதே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று மிருதுவான கரங்களோடு கூட மெல்லி அமர்ந்த சத்தத்தோடு கூட நம்மை தேற்றும் விதத்தில், ஆறுதல் படுத்தும் விதத்தில் சொல்லுகிறார். எபிரேய வேத வல்லுநர்கள் இன்னொரு அர்த்தத்தை சொல்லுகிறார்கள். கர்ஜிக்கிற சத்தத்தின் சிங்கத்தை போல மகாபராக்கிரமசாலியாய் நம்மோடு கூட இருக்கிறவர், பெரியவர் என்கிற ஸ்தானத்திலே நின்று அவர் நமக்கு தைரியமூட்டும் விதத்திலே சொல்லுகிறாராம், நீ பயப்படாதே. உலகமே உன்னை எதிர்த்து நின்றாலோ, ஒரு சேனையே உனக்கு விரோதமாக பாளையம் இறங்கினாலோ, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று மகா பெரிய சேனையின் ராஜாவாக கர்த்தர் நின்று நமக்கு தைரியமூட்டும் விதத்திலே சொல்லுகிறாராம். ஒரு பக்கம் அன்போடு கூட சொல்லுகிறார், இன்னொரு பக்கம் சேனை தலைவராய் இருந்து ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறாராம். நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய சூழ்நிலைக்கு விதத்தில் தேவன் உங்களுக்கு அதை வாக்கு பண்ணுவார். எதுவும் உங்களை மேற்கொள்ளாது, ஏனென்றால் அவர் இருக்கிறார். சபையை எதுவும் மேற்கொள்ளாது, ஏனென்றால் சபையை கொடுத்தவர் அவர், இந்த எல்லைகளை கொடுத்தவர் அவர், இந்த இடத்துக்கு கூட்டி கொண்டு வந்தவர் அவர், இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான சபையை கட்டி எழுப்பினவர் அவர். மூன்றாவதாக, கடைசியாக ஆண்டவர் என்ன வாக்கு பண்ணுகிறார்? அதுக்கு அடுத்த வசனம், 19ஆம் வசனம். நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்ட அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். இப்போ சபைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஒரு திறவுகோலை கொடுக்கிறாராம். இந்த 3 நாட்கள் ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர், மார்னிங் செஷன், ஈவினிங் செஷன், இன்றைக்கும் நாளைக்கும், சண்டே கண்டினியூவஸ் ஒரு 12 hours ப்ரைசிங் டைம், ப்ரேயர் டைம் அண்ட் மெசேஜ் செஷன்ஸ், இன்னும் நிறைய இருக்கிறது. அந்த சண்டே ஹோல் டே மார்னிங் 7:30 நைட் 7:30 வரைக்கும் இதெல்லாம் ஆண்டவர் ஒரு தீர்மானத்தோடு கூட ஏற்படுத்தியிருக்கிறார். இது தானாக ஏற்படுத்தப்படுவது கிடையாது, தானாகவும் ஏற்படுத்தி கொள்ள முடியாது. அப்போ ஆண்டவருடைய பிளான், காட்ஸ் பிளான். இதற்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை சபைக்கு ஆண்டவர் தருவாராக. சபைக்கு ஆண்டவர் ஒரு திறவுகோல்களை தருகிறார். அந்த திறவுகோல்களின் பெயர் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்.
சபைக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. என்ன அதிகாரம்? பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கோ. கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தரை மேன்மைப்படுத்தும் விதத்திலே அவர் பெருகவும் நாம் சிறுகவும் வேண்டும் என்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு கூட நாம் செய்கிற ஒவ்வொன்றிற்கும் பரலோகம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே பதில் கொடுக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். சபை என்ன செய்ய போகிறது? அநேகரை கட்டவிழ்க்க போகிறது, அநேகரை விடுதலையாக்கப் போகிறது, அநேகரை விடுதலையாக்கி இருக்கிறது. ஆதம்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய ஏலிம் திருச்சபையானது இதற்குள்ளாக வந்தவர்கள், கட்டப்பட்டவர்கள், கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறார்கள். அது மறுப்பே சொல்ல முடியாது. குடும்பங்கள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது, குடும்பங்களில் இருந்த சாபங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது, குறைவுகள் நிறைவாக மாற்றப்பட்டிருக்கிறது. உள்ளே வந்தவர்கள் அழுகையோடும் கண்ணீரோடும் வந்தார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களை தண்ணீர்கள் அண்டைக்கு கர்த்தர் வழி நடத்தினார், அவர்களை கைவிடவில்லை. அநேகருடைய வியாதிகளை கர்த்தர் சுகமாக்கி இருக்கிறார், அநேகருடைய பலவீனங்கள் நீக்கப்பட்டிருக்கிறது, அநேகருக்கு வேலையை கொடுத்திருக்கிறார், அநேகருக்கு கர்த்தர் சம்பாதியத்தை பெருக பண்ணியிருக்கிறார், அநேகருக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி இருக்கிறார், அநேகரை கர்த்தர் விடுதலையாக்கி இருக்கிறார். இந்த 4 கட்டிடத்துக்குள்ளாக முழங்காலிலே நின்று ஜெபிக்கிற ஜெபத்திற்கு முழு பரலோகமும் ஆமென்று ஆமேன் என்று பதில் கொடுத்து இந்த கட்டிடத்துக்குள்ளாக சபைக்குள்ளாக வருகிற ஒவ்வொருவருடைய வீடுகளையும் கர்த்தர் தொட்டு அந்த வீடுகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் வேண்டிய விடுதலையை கர்த்தர் கொடுத்தாரே. ஆத்துமாவுக்குள்ளாக சுகமும் ஆத்துமாவுக்குள்ளாக விடுதலையோ, பாவத்திலிருந்து விடுதலையும் தேவன் கொடுத்திருக்கிறாரே. இனியும் கர்த்தர் செய்வார். இது முடிந்து போய்விடுமா? இல்லை, கொஞ்ச நாட்களுக்கா கிடையாது. அவருடைய வருகை மாத்திரம் கட்டப்படுவதும் கட்டவிழ்க்கப்படுவதோ இந்த சபையின் மூலமாக தொடர்ந்து நடந்தேறிக்கொண்டே இருக்க போகிறது. பிசாசின் கிரியைகளை கட்டவும் பிசாசினால் கட்டப்பட்டவர்களை கட்டவிழ்க்கவோ கர்த்தர் இந்த சபையை தெரிந்து கொண்டிருக்கிறாரே. இந்த சபைக்கு ஓடி வந்திருக்கக்கூடிய நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். இந்த சபையோடு கூட இணைக்கப்பட்டு ஊழியத்திலே அவரோடு கூட தோள் நின்று கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். உங்கள் மூலமாகவும் கர்த்தர் கிரியை நடப்பிப்பார். இந்த சபைக்குள்ளாக வருகிறவர்களை கர்த்தர் கட்டவிழ்த்திருக்கிறார், விடுதலையாக்கி இருக்கிறார், பயன்படுத்தியிருக்கிறார். விடுதலையாக்கப்பட்டது மாத்திரமல்ல, பயன்படுத்தியிருக்கிறார். 2 சீஷர்களை அனுப்புகிறார். எதிரே இருக்கக்கூடிய கிராமத்துக்கு போங்கள், அங்கே ஒரு மரத்தில் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத கழுதையை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு என்னிடத்துக்கு கொண்டு வாருங்கள். எவனாகிலும் வினாவினால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். இப்போ ஆண்டவர் ஒரு கரெக்டாக ஒரு ஸ்கெட்ச் போட்டு அழகாக கைட் பண்ணுறாரு. எதிரே இருக்கக்கூடிய கிராமத்துக்கு போங்க, வேறு எங்கும் போகாதீங்க, இதுதான் டைரக்ஷன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொன்னார். ஆண்டவர் சீஷர்களுக்கு அழகாக கைட் பண்ணார். அங்கே ஒரு மரத்தில் ஒரு கழுதையை காண்பீர்கள். யாராகிலும் கொஸ்டின் பண்ணால் இந்த ஆன்சரை அவங்களுக்கு ரிப்ளையாக கொடு. அதையும் சொல்லி அனுப்புகிறார். கழுதை கட்டவிழ்க்கப்பட்டது, கழுதை பயன்படுத்தப்பட்டது, கட்டவிழ்க்கப்பட்ட கழுதை பயன்படுத்தப்பட்டது. அந்த ஒரு சின்ன கிராமத்திலிருந்து எருசலேமுக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார். ஒரு சின்ன கிராமத்தில் கட்டப்பட்டிருந்த கழுதை கட்டவிழ்க்கப்பட்டு அதை எருசலேமுக்கு வரும்படிக்கு ஆண்டவர் செய்தார் என்றால், ஒரு சின்ன இடத்துல இருந்து, ஒரு ஸ்மால் வில்லேஜில் இருந்து ஒரு மேஜர் சிட்டிக்கு அந்த கழுதை வருகிறது. அது வரைக்கும் அந்த வில்லேஜ் தான் அதுக்கு எல்லாமே, அதை தாண்டி போகலை. ஆனால் கட்டவிழ்க்கப்பட்ட பிற்பாடாக ஆண்டவர் ஒரு சின்ன இடத்துலேருந்து பெரிய இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஒரு சின்ன எல்லைகளில் இருந்து ஒரு மேஜர் சிட்டிக்கு ஆண்டவர் கொண்டு வருகிறார். கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறோம். இந்த சபைக்கு வந்த ஆரம்ப நாட்களிலே நம்முடைய குடும்பம், நம்முடைய ஆவிக்குரிய நிலை, இதெல்லாம் எப்படி இருந்தது? ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து பார்த்தால் தேவன் கட்டவிழ்த்திருக்கிறார். கட்டவிழ்த்தது மாத்திரமல்ல, இந்த சின்ன இடங்களிலே ஆரம்பத்தில் இருந்த நாம் இந்த சபையோடு கூட இணைக்கப்பட்ட பிற்பாடாக கர்த்தர் ஒரு பெரிய எல்லைகளுக்குள்ளாக ஒரு மேஜர் பிளேசஸ், மேஜர் சிட்டிஸுக்கு தேவன் கொண்டு வந்து சேர்த்தது பல சாட்சிகள் இருக்கிறது. சபையிலே பல விசுவாசிகள் சாட்சி சொல்ல முடியும். சபை அதை செய்கிறது, இன்னமும் தொடர்ந்து செய்ய போகிறது. இந்த பகுதியில் எதெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறதோ
அதையெல்லாம் கட்டவிழ்க்கப்படுவதற்கு கர்த்தர் இந்த சபையை முன்குறித்து இந்த இடத்துல ஸ்தாபித்திருக்கிறார். அதே சமயம் அந்தரங்கமாய் கிரியை செய்கிற பிசாசின் கிரியைகளை, எதிர் வல்லமைகளை, இருளின் ஆதிக்கங்களை ஜபத்தின் மூலமாக, உபவாசத்தின் மூலமாக கட்டி இந்த பகுதியை ஆளுகை செய்ய, ஜபத்தின் மூலமாக ஆளுகை செய்ய கர்த்தர் இந்த சபையை வைத்திருக்கிறார். அதற்கு இந்த 3 நாட்கள் ஒரு அஸ்திபாரம். இந்த 3 நாட்கள் உபவாசமும் ஜபமும் அதற்கு ஒரு அஸ்திபாரமாய் காணப்படுகிறது. வருகிற நாட்களில் தேவன் பெரிய காரியங்களை செய்தருளுவாராக. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவருடைய கண்களும் அதை காணப்போகிறது. அவருடைய நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் இந்த சபைக்கு பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை கொடுப்பது மாத்திரமல்ல, இந்த சபையோடு கூட இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும், ஒவ்வொரு ஆத்மாவுக்கும், ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 22. தாவீதினுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். இப்போ ரெண்டுமே கொஞ்சம் கனெக்ட் ஆகும். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், ஏசாயா 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், ஒரு கனெக்ஷன் இருக்கு. அங்கு பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்கள் சபைக்கு, இங்கு தாவீதினுடைய வீட்டின் திறவுகோல் உள்ளாக இருக்கிறவர்களுக்கு. அங்கு கட்டவும் கட்டவிழ்க்கப்படவும் ஒரு அதிகாரம், இங்கு பூட்டவும் திறக்கவும் ஒரு அதிகாரம். இப்போ சபையை ஆண்டவர் கட்டுகிறார். மாத்திரமல்ல, சபைக்குள்ளாக இருக்கக்கூடிய இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, உன்னையும் நான் கட்டு வைப்பேன். 2வதாக, பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வது இல்லை. அதோடு கூட சபைக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவும் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, நீங்கள் அதை மேற்கொள்வீர்கள் என்ற ஒரு அதிகாரத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார். 3வதாக, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிறார், ஊழியங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். இங்கே நடைபெறுகிற ஒவ்வொரு ஆராதனைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த ஆராதனையிலே, ஊழியங்களிலே, சபையிலே பங்கெடுக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் அதற்கு சம்பந்தப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். தாவீதினுடைய வீட்டின் திறவுகோலை உம் தோளின் மேல் வைப்பேன். இதுவரைக்கும் நம்முடைய தோள்கள் மேலே பாரங்கள் இருந்திருக்கக்கூடும். இதுவரைக்கும் நம்முடைய தோள்கள் மேலே நாம் சுமக்க முடியாத கவலைகள் இருந்திருக்கக்கூடும். நம்முடைய தோள்கள் மேலே நுகம் இருந்திருக்கக்கூடும். ஆனால் அந்த பாரங்களை எடுத்துவிட்டு, அந்த நுகங்களை எடுத்துவிட்டு, அதற்கு பதிலாக கர்த்தர் இந்த தோளின் மேலே ஒன்றை வைக்கிறார், தாவீதினுடைய வீட்டின் திறவுகோல். உன் தோள்கள் நுகத்தை சுமந்து தள்ளாடி போயிருக்கலாம். உன் தோள்கள் பாரங்களை சுமந்து தள்ளாடி போயிருக்கலாம். உன்னுடைய தோள்கள் கவலைகளை சுமந்து தள்ளாடி போயிருக்கலாம். அவைகளை எல்லாம் அபிஷேகத்தினாலே முறித்து போட்டுவிட்டு உன் தோள்கள் மேலே ஒன்றை கர்த்தர் வைக்கிறார். தாவீதினுடைய வீட்டின் திறவுகோலை உன் தோளின் மேலே கர்த்தர் வைக்கிறார். உனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான் என்று. யோசேப்புக்கு அந்த அதிகாரம் இருந்தது. திறக்கவும் பூட்டவும் அதிகாரம், தானியங்களை திறந்து கொடுக்கவும் அதிகாரம், போதும் நிறுத்து அடைத்துவை என்று சொல்லவும் அதிகாரம். பார்வோனுக்கு கூட அந்த அதிகாரம் கிடையாது. முழு எகிப்தில் இருக்கிறவர்கள், எகிப்தை கடந்து மற்ற தேசங்களில் இருக்கிறவர்கள் தானியத்தை பெற்றுக்கொள்வதற்கு, அடுத்த வேளை சாப்பிடுவதற்கு எகிப்துக்கு வந்துதான் ஆக வேண்டும். எகிப்திலே பார்வோனை கண்டால் கூட அவர்களுக்கு கிடைக்காது. யோசேப்பு என்கிற ஒரு மனுஷனை கண்டால் மாத்திரம்தான் அவர்களுக்கு தானியம் கிடைக்கும். தானியங்களை திறந்து கொடுக்க யோசேப்பின் கையிலே ஒரு அதிகாரம் இருந்தது. சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட அதிகாரம் இல்லாத ஒரு மனுஷன் உலகத்தையே போஷிக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவனாய் மாறுவானே என்றால், ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னாரே, உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று. ஆபிரகாமின் பேரையும் பெருமைப்படுத்தினார். அவருடைய சந்ததியில் வந்த யோசேப்பின் பேரையும் கர்த்தர் பெருமைப்படுத்தி, ராஜாக்களுடைய வாயிலே யோசேப்பு என்கிற பெயர் புறப்பட்டு வரும்படிக்கு கர்த்தர் செய்து திறக்கவும் பூட்டவும் அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தாரே. எலியாவுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தார். வானம் திறக்கப்படட்டும் என்றால் அது திறக்கப்படும், வானம் அடைக்கப்படட்டும் என்றால் அது அடைக்கப்படும். வானத்தின் மேலே கர்த்தர் ஒரு அதிகாரத்தை எலியாவுக்கு கொடுத்திருந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அதிகாரம், தாவீதினுடைய வீட்டின் திறவுகோலை உங்கள் தோளின் மேலே வைக்கிறார். சபைக்கு ஒரு அதிகாரம்,
பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்கள். சபைக்கு உள்ளாக இருக்கிறவர்கள் என்ன, அவர்களை வெறுமையாய் வைத்து விடுகிறாரா? இல்லை, அவர்களுக்கும் ஒரு ஆசீர்வாதம். தாவீதுனுடைய வீட்டின் திறவுகோள்களை அவர்களுக்கு கர்த்தர் தருகிறாரா. இப்போ பாருங்க, இந்த 3 பாயிண்டில் சபைக்கும் சபைக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் ஆசீர்வாதம். எப்படி சபையை கர்த்தர் கட்டுகிறார்? இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, உன்னையும் கர்த்தர் கட்டுகிறார். சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது கிடையாது. உங்களையும் எந்த ஒரு எதிர் வல்லமைகளும், சர்ப்பங்களோ தேள்களோ பிசாசின் வல்லமைகளோ உங்களை மேற்கொள்வது கிடையாது. சபைக்கு பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை கொடுக்கிறார். சபையோடு இணைந்து சபையோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிற உங்களுக்கு தாவீதுனுடைய வீட்டின் திறவுகோள்களை ஆண்டவர் கொடுக்கிறார். இதெல்லாம் எப்பொழுது ஆகும்? எந்த வசனத்தில் ஆரம்பித்தோமோ அதே வசனத்தில் முடிக்கப் போகிறோம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 17 இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். 3 ஆசீர்வாதங்கள், சபைக்கு சொல்லப்பட்ட 3 ஆசீர்வாதங்கள், சபைக்குள்ளாக இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட இந்த 3 ஆசீர்வாதங்களும் இது மாம்சத்தினாலும் முடியாது, இரத்தத்தினாலும் முடியாது, பரலோகத்தில் இருக்கிற பிதா ஒருவரால் மாத்திரம்தான் செய்ய முடியும். ஆகையினால நம்ம டோட்டலாக அவர்கிட்ட சரண்டர் ஆகிட போகிறோம். ஆண்டவரே, இது என்னால் முடியாது, என்னுடைய மாம்சத்தினால் முடியாது, எந்த குரூப் பிளட்டாக இருந்தாலும் என்னால் அது முடியாது, மாம்சத்தினாலும் அல்ல, இரத்தத்தினாலும் அல்ல, சகரியா 4:6 பலத்தினாலும் முடியாது, பராக்கிரமத்தினாலும் முடியாது, நீங்கள் ஒருத்தர் தான் செய்ய முடியும். பரலோகத்தில் இருக்கிற பிதா ஒருவரால் மாத்திரம்தான் செய்ய முடியும். ஆவியானவர் ஒருவர் மாத்திரம்தான் செய்ய முடியும். அதனால நான் டோட்டலாக சரண்டர் ஆயிடுறேன். இது வரைக்கும் என் மாம்சத்தை நம்பி இருந்தேன், என்னுடைய சுய பலத்தை நம்பி இருந்தேன், இதுவரைக்கும் பராக்கிரமத்தை நம்பி இருந்தேன், ஞானத்தை, அனுபவத்தை, செல்வாக்கை, என் பேருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பட்டங்கள், என் பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டிகிரி, இதையெல்லாம் நம்பி இருந்தேன், மனிதர்களை நம்பி இருந்தேன், தோத்து போயிட்டேன். ஒன்றும் இல்லை, இப்போ நான் சரண்டர் ஆகிறேன். இந்த 3 days ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு செஷன் வந்திருக்கிற நாம் அப்படியே டோட்டலாக சரண்டர் ஆகிட போகிறோம். மாம்சத்தினாலும் முடியாது, தெரிஞ்சுக்கிட்டேன், இரத்தத்தினாலும் முடியாது, பலத்தினாலும் முடியாது, பராக்கிரமத்தினாலும் முடியாது, பிதா ஒருவரால் மாத்திரம்தான் செய்ய முடியும், ஆவியானவர் ஒருவரால் மாத்திரம்தான் செய்ய முடியும். இதை கற்றுக் கொடுப்பதற்காக கர்த்தர் நம்மை கூட்டி கொண்டு வந்திருக்கிறார். அவர் ஒருவரால் மாத்திரம்தான் செய்ய முடியும். அதை தெரிந்து கொண்டு நம்ம அப்படியே சரண்டர் ஆயிட்டோம் அப்படின்னா, மனுஷரால் கூடாதவைகள் தேவனாலே கூடும், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அதை தெரிந்து கொண்டு நாம் எல்லாவற்றையும், நம்முடைய எல்லாவற்றையும் விட்டு நம்ம சரண்டர் ஆயிட்டோம் அப்படின்னா கர்த்தர் பார்ப்பார். நீ தாழ விழுந்துட்டல்ல, நீ உன்னை அப்படியே அர்ப்பணிச்சிட்ட இல்லை, உன் ஆவி, ஆத்மா, சரீரம், உன் வீடு, உன் குடும்பம், குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் நீ அர்ப்பணிச்சிட்டையே, நீ டோட்டலாக சரண்டர் ஆயிட்டனால நான் சபையை கட்டுகிறேன், நான் உன் குடும்பத்தை கட்டுறேன். நீ முயற்சி செஞ்சு தோத்து போயிட்ட, நான் கட்டுறேன். நீ சரண்டர் ஆயிடு, நான் கட்டுகிறேன். நான் திறவுகோள்களை கொடுப்பேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது கிடையாது, நான் பொறுப்பெடுத்து கொள்ளுகிறேன். உன் மாம்சத்தினாலே பாதாளத்தின் வாசல்களோடு கூட, பிசாசின் கிரியைகளோடு கூட, உருவாக்கப்பட்ட ஆயுதங்களோடு கூட போராடி நீ தோத்து போயிட்ட. மாம்சம் அதற்கு உதவி செய்யாத, ஆவியானவர் தான் உதவி செய்ய முடியும் என்பதை அறிந்து கொண்டு இன்னைக்கு சரண்டர் ஆகிட போகிறோம். அவர் பொறுப்பெடுத்து கொள்ள போகிறார். நம்ம பொதுவாக 3rd day தான் இந்த ஆல்டர் கால் கொடுப்பாங்க. 3rd day, அதுவும் அந்த ஃபைனல் செஷனில் தான் நம்மளை சரண்டர் பண்ண வைப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த பிகினிங், ஃபஸ்ட்டு டே, ஃபஸ்ட்டு செஷனே நம்ம அப்படியே நம்ம ஒப்பு கொடுத்து விட போகிறோம். இந்த 3 நாட்களுக்குள்ளாக தேவன் காரியங்களை மாற்றுவாராக. நீங்கள் அதிசயங்களை காணும்படிக்கு ஆண்டவர் செய்தருளுவாராக. எழுந்து நிற்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். அன்றைக்கு அந்த ஒரு நபரை பாராட்டினவர் இன்றைக்கு இந்த சபையை, சபைக்குள்ளாக இருக்கக்கூடிய உங்களை தேவன் பாராட்டுகிறார். நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி. உன் குடும்பம் பாக்கியம் பெற்ற குடும்பமாய் இருக்கும். உன் பிள்ளைகள் பாக்கியமுள்ள சந்ததிகளாக காணப்படுவார்கள்.
யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். அந்த இடத்துல உங்கள் பெயரை வைத்து சற்று அறிக்கை செய்து பாருங்கள். கர்த்தர் உங்களை பார்த்து பாக்கியவான் என்று சொல்லுகிறார், பாக்கியவதி என்று சொல்லுகிறார். பிசாசு பாவத்தினால் உங்களை குற்றப்படுத்தலாம், ஆனால் ஆண்டவர் உன்னை பாக்கியவான் என்று சொல்லுகிறார், பாக்கியவதி என்று சொல்லுகிறார். சபை பாக்கியம் பெற்ற ஒரு சபை. கிருபை, நாம் செய்கிற ஊழியம் நமக்கு கிடைக்க பெற்ற ஒரு பாக்கியம். நாம் அவருக்காக ஓடுவது நமக்கு கிடைக்க பெற்ற ஒரு பாக்கியம். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாமல் இதே ஆதம்பாக்கம் பகுதியில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாமல் இந்த பார்த்தசாரதி நகரில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ஆனால் தேவன் நம்மை பாக்கியமுள்ள ஜனமாய் தெரிந்து கொண்டு கூட்டி சேர்த்தாரே, பாக்கியவதியாய் பாக்கியவானாய் நிறுத்திருக்கிறாரே, அதற்காகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். உமது கரம் சபையை கட்டட்டும். ஆராதனைகள் ஒவ்வொன்றிலும் தேவ தூதர்களும் இறங்கி உற்று பார்க்க ஆசையா இருக்கிற ஆராதனைகளாய் மாறட்டும். ஆராதனைகள் நடைபெறும் பொழுதே ஜனங்கள் சுகமடைவார்களாக. ஆராதனை நடைபெறும் பொழுதே பிசாசுகள் அலறட்டும், ஜனங்கள் விடுதலையாக்கப்படட்டும். ஆராதனை நடைபெறும் பொழுதே தூர இடத்திலிருந்து யூடியூப் சேனல் மூலமாக பார்க்கிறவர்களும் தொடப்படுவார்களாக. தூர இடத்திலிருந்தும் சாட்சிகளை கேள்விப்படட்டும். சபை கட்டப்படட்டும். சபை கட்டப்படுவதாக. கிருபை, ஹல்லேலூயா. வருகிற நாட்களிலே ஊழியங்கள் மகிமையாய் கட்டி எழுப்பப்படுகிறதை அநேகருடைய கண்கள் காணட்டும் ராஜா. கிருபை. இடிக்கப்பட்டவைகளை கட்டப்படும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஸ்தலம் அல்லவா, தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சபை. இடிக்கப்பட்டவைகளை கட்டும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஊழியர், இடிக்கப்பட்டவைகள் கட்டப்படும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய ஊழியர். ஒரு பக்கம் சபையும் சபையாரும் கட்டப்படுகிற நேரத்தில் சபையின் மூலமாக, ஊழியர் மூலமாக அநேகர் கட்டப்படுவார்களாக. கர்த்தர் செய்வீராக. பிசாசின் ராஜ்யங்களை இடிக்கவோ பரலோக ராஜ்யத்தை கட்டவோ கர்த்தர் இந்த சபைக்கு அதிகாரம் கொடுத்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, உன்னை மறுபடியும் கட்ட வைப்பேன். நீ மறுபடியும் கட்டப்படுவாய். நீ பயப்படாதே. நீ கட்டப்படுவாய். உன் குடும்பம் கட்டப்படும். உன் வீடு கட்டப்படும். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படும். நீ அதை குறித்து கலங்காதே. சிதறி கிடக்கிறவைகள் எல்லாம் ஒன்றாக சேர்க்க கர்த்தரால் ஆகும். எந்த ஒரு வல்லமையும் சபையையும் மேற்கொள்வது இல்லை. உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். அதோடு கூட சபையோடு கூட இணைந்திருக்கிற உங்களுக்கு சர்ப்பங்களை மிதிக்கவும் தேள்களை மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவோ உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். புறப்பட்டு போங்கள், ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவது கிடையாது. நீ பயப்படாதே. ஒன்றும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. உன் வீட்டை ஒன்றும் சேதப்படுத்துவதில்லை. உன் குடும்பத்தை ஒன்றும் சேதப்படுத்துவதில்லை. உன் பிள்ளைகளை ஒன்றும் சேதப்படுத்துவது இல்லை. உன் வீடும் குடும்பமும் அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கும். மூன்றாவதாக, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்கள் சபைக்கு. சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் தாவீதுனுடைய வீட்டின் திறவுகோல்கள். திறவுகோல்கள் சபைக்கும் என்னாலும் இருக்கட்டும். சபைக்கு வருகிற ஒவ்வொருவருக்கும் என்னாலும் இருக்கட்டும். சபைக்கும் திறவுகோல், சபையாருக்கும் திறவுகோல். கர்த்தர் கொடுக்கிற அந்த தயவுக்காக ஸ்தோத்திரம் 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 செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களை அப்படியே அர்ப்பணித்து விடுகிறோம் ராஜா. நாங்க அப்படியே சரண்டர் ஆயிடுறோம். இது எங்களால் முடியாது, மாம்சத்தால் முடியாது, இரத்தத்தால் முடியாது, பலத்தினால் முடியாது, பராக்கிரமத்தினால் முடியாது. இதா ஒருவர் தான் இதை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர். குமாரன் மூலமாக மகிமைப்படும்படி செய்யும். ஆவியினாலே ஆகட்டும். எங்களை அப்படியே சரண்டர் பண்றோம். இரு கரங்களையும் உயர்த்தி
Don't wait for the last day. The very first day, Lord, we surrender ourselves before your presence. எங்களை அப்படியே அர்ப்பணிச்சிடுறோம். எங்கள் மாம்சம், ரத்தம், பலம், பராக்கிரமம் எல்லாம் உடைக்கப்பட்டு போகட்டும். இந்த முதல் நாளிலேயே, இந்த முதல் செஷன்லேயே ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்து விடுவீராக. சபையிலும் குடும்பங்களிலும் ஆவியானவருடைய கிரியைகள் ஆரம்பித்து விடப்படுவதாக. கிருபை, ஹல்லேலூயா. ஜனங்களுடைய வியாதிகள் சுகமடைவதாக. பலவீனங்கள் நீங்கட்டும். சாபங்கள் உடைக்கப்படட்டும். கட்டுகள் உடைக்கப்படட்டும். தரித்திரங்கள் மறையட்டும். ஆண்டவரே, பிசினஸ் செழிக்கட்டும். வேலை சம்பாதியத்திலே ப்ரமோஷன்ஸ் வருவதாக. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சியும் ஒரு எழுப்புதலும் உண்டாகட்டும். கர்த்தர் செய்ய போகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் மகிமை உமக்கு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென்.